ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திருவசனங்கள் 1 முதல் 11 வரை. இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது: தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்தப்பட்ட மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாக நான் பாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காலமும் சூழலும் மாறி வருகின்ற இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியில் மனு குலத்தை ஒப்புக் கொடுக்கிறார். இன்றைய மைய சிந்தனையும் நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பது மனு குலத்தை ஒப்புக் கொடுத்தல். ஆண்டவர் இந்த மண்ணுலக வாழ்வை மனிதர்களோடு முடித்த பின்பாக விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்கிறார். விண்ணக தந்தையிடம் தாம் ஒப்படைத்த பணியின் நிறைவை வெளிப்படுத்துகிறார். இந்த மனிதர்கள் முழுமையாக தந்தையாம் கடவுளை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் முழுமையாக அறிந்து கொண்டார்கள். அந்த நிலை வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை தெளிவாக இன்றைய வாசகத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாய வாழ்க்கைகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது இந்த மனு குலத்தை 3 விதமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக மனம் மாறிய சமுதாயம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளிடம் என்று வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக மன மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் சமுதாயம். இன்று பல பேர் தங்களுடைய பாவ வாழ்விலிருந்து முழுவதுமாக நான் மனம் மாறி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், திரு இருதய ஆண்டவரை நோக்கி நான் வர வேண்டும் என்று
பல்வேறு மக்கள் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக மனம் மாறாத சமுதாயம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தென்னாப்பிரிக்கா நாட்டிலே மற்றும் பொலிவியா நாட்டிற்கு சென்ற பொழுது அவர் அந்த மக்களின் கால்களில் விழுந்து கண்ணீர் வடித்து முழங்கால் படியிட்டு அவர் சொன்னது, இந்த சமுதாயம் உலகளாவிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் பலவிதமான சொத்துக்களையும் பணங்களையும் மனிதர்களை நோக்கி பயணிக்கின்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் மனிதர்களின் மாண்பினை மறந்த சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவரிடத்தில் நான் கண்ணீரோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஏழைகள் பணக்காரர்கள் என்று வேறுபாடு இல்லை. அனைவரும் மனிதர்களாக திரு இருதய ஆண்டவர் தன் இதயத்தை திறந்து எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதேபோல் நாமும் அனைத்து மனுக்குலத்தையும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அந்த மனுக்குலத்தை நாம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் வாழ்ந்தபோது மக்களுக்கு தன் வாழ்வாக வாழ்ந்து காட்டினார். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் மனிதர்களை ஒவ்வொரு விதமாக பிரித்து பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் தந்தையாம் கடவுளிடம் ஒப்படைத்த போது அவர் தெளிவாக கூறுகிறார், நான் இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது இறைவனின் மாட்சியை அறியாதவர்களாக இந்த மனிதர்கள் இருந்தார்கள். மனிதனின் மாண்புகளை அறியாத மக்களாக இவர்கள் இருந்தார்கள். தீய வாழ்வை வாழ்ந்த மனிதர்களாக இந்த மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எது நன்மை தீமை என்று பிரிவினை தெரியாத ஒரு சகோதர சகோதரிகளாக இந்த உறவுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நன்மைகளையும் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதையும் தெள்ளத் தெளிவாக அறிந்தவர்களாக வாழ்கிறார்கள். அனைவரும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தை கொண்டவர்களாக, தெளிந்தவர்களாக, தெளிவு உள்ளவர்களாக இன்று மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் அனைவரையும் ஏற்றுக்கொண்டார்களா என்பது ஒரு தெரியாத, ஒரு புரியாத காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று முழுமையாக மனுக்குலத்தை தந்தையாம் கடவுளிடம் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது திருவிவிலியம் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தது முதல் இன்று வரை தாம் கொடுத்த இந்த மக்களை தன் இதயத்தை திறந்து எப்பொழுது என் மகன் என்னை தேடி வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே படித்தீர்கள் என்றால் மனிதர்கள் பாவ நிலையை, தீய வாழ்வை தேர்ந்தெடுத்த பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க நினைத்தார். ஆனால் இந்த அழிவில் இருந்து என் மகன் கண்டிப்பாக மீண்டு வருவான். இந்த உலகளாவிய செயல்கள், இந்த உலகத்தில் நடக்கின்ற செயல்கள் அவனை தீமைக்கு உள்ளாக்கும். ஆனால் அந்த தீமையிலிருந்து, அந்த பாவ கரையிலிருந்து அவன் மீண்டு என்னை தேடி வருவான் என்று பலவிதமான அரசர்களையும், இறை வாக்கினர்களையும், நீதி தலைவர்களையும், நல்ல மனிதர்களையும், இறுதியாக தம் அன்பு ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் இந்த உலகுக்கு அனுப்பினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. திரு இருதய ஆண்டவரின் அன்பையும் மனு குலத்தை ஒப்பு கொடுத்த மானிட மகனின் அதனுடைய மீட்பையும் ஒவ்வொரு நாளும் புரிந்து அந்த நம்பிக்கையில் நாமும் ஆசிரோடு வாழ தொடர்ந்து இந்த புகழ்ச்சி மாலையில் நவ நாளில் நாம் பங்கு பெறுவோம். ஆமீன்.